வணக்கம் நண்பர்களே. இப்போ https://mytreasure.in அப்படிங்கிற இந்த சிட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுடைய வெப்சைட்டை எப்படி குரூப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி சைன்அப் பண்ணியிருக்கணும். சைன்அப் பண்ணுறது வந்து சுலபமான விஷயங்க. ஜஸ்ட் வந்து உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ் வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு சப்மிட் அப்படிங்கிற பட்டன் கொடுத்தா நீங்கள் சைன்அப் ஆகிக்குவீங்க. உங்களுக்கு ஓடிபி வரும், அதை வெரிஃபை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு அந்த யூசர் ஐடி வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட், அதை வச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுடைய ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கம்பெனின்னு இருக்கும். அந்த உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிப்போர்ட்ஸில் கஸ்டமருக்கு வந்து நம்ம மெயில் அனுப்பும் போதும் ஒரு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணும்போதும் உங்களுடைய லோகோவை போட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்பிடலாம். ஸோ அதனால தான் இந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன டேஷ்போர்ட். இதில் வந்து உங்களுக்கு எத்தனை குரூப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மினி டேஷ்போர்ட் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்டென்சிவான ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். அதில் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு குயிக் மினி டேஷ்போர்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற குரூப் வந்து இந்த பேஜில் தான் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம குரூப் க்ரியேட் பண்ணுறதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேஜுக்கு வரலாம். ஓகே, இப்போ ஸ்டார்ட் அ குரூப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் போகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய குரூப் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். குரூப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ்க்கு வந்து 1 lakh ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் குரூப் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ரூபாய் குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1,00,000 ரூபா போட்டுக்கலாம். எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ வந்து 1,00,000 ரூபாய்க்கு எத்தனை பேர்த்த வச்சு நீங்கள் சீட்டு படிக்கிறீங்கன்னு உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் போடணும். இப்போ 20 யூஸ்வலாக நாங்கள் படிக்கிறது வந்து 1,00,000 ரூபாய்க்கு 20 பேர்த்த வச்சு மாதம் 5,000 ரூபாயில் படிப்போம். அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ குரூப் டைப்னா என்ன அப்படின்னா உங்களுடைய சீட்டினுடைய வகை. அதாவது வந்து நிறைய ஊரில் நிறைய விதமாக சீட்டு படிக்கிறாங்க. இப்போ வந்து கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு வந்து மாதம் வந்து 5,000 ரூபாய் கட்டணும். அந்த உங்களோட தள்ளுபடி தொகையை வந்து அவங்க கையிலேயே இருப்பு தொகையை வச்சுக்குவாங்க. அந்த தொகையை வந்து கமிஷன் மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை அவங்க கசர் தொகையை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. அது எப்போ 1,00,000 ஆகுதோ அதை ஒரு புது சீட்டாக படிச்சு விட்ருவாங்க. நீங்கள் அந்த மாதத்துக்கான சீட்டு காசை வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் கட்ட மாட்டாங்க. அது அந்த லாபத்தொகையிலே கழிஞ்சிருங்க. அதான் வந்து அக்குமுலேட்டிவ் டைப். டிடக்டிவ் டைப் அப்படின்னா இப்போ வந்து திண்டுக்கல் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 ரூபாய் குரூப் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாயில் வந்து 30,000 ரூபாய் போகுது அப்படின்னா 30,000 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயில் 5,000 ரூபாய் அவங்க கமிஷன் எடுத்துக்குவாங்க. அப்போ பாக்கி இருக்கிற 25,000 ரூபாய் இருக்குங்க. 25,000 ரூபாயை டிவைடட் பை 20 போட்டுட்டு 1,250 ரூபா வரும். அப்போ 5,000 ரூபாயில் 1,250 கழிச்சுக்கிட்டு உங்களுக்கு மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை வந்து டியூவாக கட்டுவாங்க. 3,750 ரூபா வந்து டியூவாக கட்டுவாங்க. ஸோ இது வந்து டிடக்டிவ் டைப். அதாவது வந்து உங்களுடைய கஸ்டமருடைய லாபத்தொகையை சீட்டாக படித்தா அது வந்து அக்குமுலேட்டிவ். இல்லை அதையவே வந்து மாதம் வந்து கழிச்சு விட்டுட்டு அவங்க கஸ்டமர் கட்ட வேண்டிய காசை வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிடக்டிவ் டைப். ஸோ இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு அக்குமுலேட்டிவ் டைப்பில் போகிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எவ்ரி ஆக்ஷன். இந்த கமிஷன் டைப்னா என்னென்னா நீங்கள் கமிஷன் எடுக்கிற முறையை பற்றி நம்ம கஸ்டமருக்கு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி ஆக்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா மாதம் ஆக்ஷன் நடக்கும்போது 5,000 ரூபாய் எடுப்பீங்களா, இல்லை ஒரே டைமில் வந்து 1,00,000 ரூபாய் எடுப்பீங்களா அந்த கமிஷன். இப்போ நம்ம 1,00,000 ரூபாய் சீட்டு படிக்கிறவங்க வந்து 1,00,000 ரூபாய் நம்மளுக்கு சீட்டு படிக்கிறவங்களுக்கு போகும். அந்த 1,00,000 ரூபாய் வந்து மாதம் 5,000 ரூபாய் எடுப்பீங்களா, இல்லை ஒரே டைம். நான் வந்து மாதம் 5,000 ரூபாய் எடுக்கிற உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மாதம் 5,000 ரூபாய் எடுப்போம். சில பேர் வந்து ஒரே டைமில் 1,00,000 ரூபாய் எடுத்துக்குவாங்க. முதல் சீட்டை எடுத்து வச்சுட்டு அதை ஃபண்ட் ரொட்டேஷனுக்கு வச்சுக்குவாங்க. அப்படியும் பண்ணலாம். அதை நீங்கள் லம்ப் சம்னு சூஸ் பண்ணிக்கணும். இங்கே 1,00,000 போடணும்.
ஸோ நான் வந்து எவ்ரி ஆக்ஷனில் வந்து 5000 அப்படிங்கிற கமிஷனில் நான் போயிட்டுருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டெப்பில் வந்து 3வது ஸ்டெப் வந்து உங்களுடைய ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சி பத்தி சொல்லணும். ஆக்ஷன் ஃப்ரீக்வன்சினா ஒண்ணும் இல்லங்க. மாசம் மாசம் சீட்டு படிக்கிறீங்களா? வார வாரம் சீட்டு படிக்கிறீங்களா? டெய்லி படிக்கிறீங்களா? இப்ப நான் யூசுவலா வந்து மந்த்லி தான் படிப்பேங்க. ஏன்னா, அந்த டைம் தான் சம்பள நாள் வரும். இத நீங்க வந்து எந்த நாள் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏப்ரல் 10ஆம் தேதி தான் என்னுடைய ஏப்ரல் 10ங்கிறத விட நான் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி, 8ஆம் தேதி நான் சீட்டு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் தேதி இல்லன்னா யூசுவலா பார்த்தீங்கன்னா, அ 8ஆம் தேதி வச்சுக்கோங்க. ஆக்ஷன் ஸ்டார்ட் டைம். ஆக்ஷன் ஸ்டார்ட் டைம் வந்து உங்களுடைய எப்போ வந்து ஏலம் ஏலம் கூறுவீங்க? இது வந்து கஸ்டமருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி குடுக்குறோங்க. ஏலத்த எப்போ ஆரம்பிச்சு, ஏலத்த எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற மாரி. நான் 7லிருந்து 7:30 வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ஆக்ஷன் பிளேஸ். நீங்க வந்து ஆன்லைன் சில அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சீட்டு படிக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அங்க வந்து சீட்டு கூறுவாங்க. இன்னைக்கு வந்து சில பேர் ஃபோன்ல சொல்றாங்க. சில பேர் நேர்ல வர்றாங்க. சில பேர் வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாரி பண்றவங்களுக்கு வந்து போத் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கங்க. நீங்க இத சூஸ் பண்றங்காட்டிக்கு எப்ப வேணாலும் மாத்திக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க போத்ன்னு சூஸ் பண்ணீங்க எப்பவுமே சூஸ் பண்ற மாரி இருந்தா. அடுத்து நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் போயிட்டீங்கன்னா, இது வந்து லாஸ்ட் ஸ்டெப். லாஸ்ட் ஸ்டெப்க்கு பிஃபோர் ஸ்டெப். ஜஸ்ட் நீங்க வந்து என்டர் பண்ண குரூப் எல்லாம் கரெக்ட்டா என்டர் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு ஒரு தடவ செக் பண்ணிட்டு, இல்ல ஒரு வேள தப்பு ஏதாச்சும் மைன்யூட் தப்பு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரீவியஸ் பட்டன கிளிக் பண்ணி அந்த பேஜ் போய் நீங்க மாத்திக்கலாம். மாத்திட்டு திருப்பி வந்து உங்களுடைய குரூப்ப வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய குரூப் கிரியேட் ஆயிரும். இப்போ இமிடியேட்டா நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரைபர ஆட் பண்ணலாம். இல்லன்னா மெதுவா கூட ஆட் பண்ணலாம். நான் யூசுவலா குரூப்ப கிரியேட் பண்ணிட்டு நான் மெதுவா தான் சப்ஸ்கிரைபர் ஆட் பண்ணுவேன். என்னுடைய ப்ராசஸ். நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 20 பேர் தெரிஞ்சாலும், இல்ல 10 பேர் தெரிஞ்சாலும் அப்பப்பவே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது நம்மளுடைய சௌகரியத்த பொறுத்து. இப்போ குரூப் நீங்க கிரியேட் பண்ண குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ஸ்டாஃப் குரூப் அப்படின்னு சொல்லி இங்க பிரிப்பிங் ஃபார் ஆக்ஷன். ஏன்னா இன்னும் வந்து உங்களுக்கு 20 பேத்துக்கு நீங்க நீங்க நான் யாரையுமே ஆட் பண்ணல. அதனால வந்து 20 பேத்துக்கு 20 பேத்தையுமே ஆட் பண்ணணும்னு எனக்கு இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கு. இப்போ உங்களுடைய குரூப்ல நீங்க போய் ஒரு குரூப் மெம்பர்ஸ வந்து ஆட் பண்ணணும். இப்ப என்னுடைய கம்பெனி மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸே வந்து 17 பேர் என்கிட்ட இருக்காங்க. இந்த 17 பேர்த்த நான் யாரோ ஒருத்தர யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய குரூப்புக்கு. நான் இப்ப போயிட்டு ஓகே. என்னுடைய கம்பெனி மெம்பர்ஸ் இப்ப எனக்கு வந்து இந்த குரூப்ல சில பேர் வந்து அந்த கம்பெனி மெம்பர்ஸ் 17 பேத்துல வந்து எனக்கு ஒரு 10 பேர் தான் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த ரூ. 1,00,000 குரூப்புக்கு. அதுக்கப்புறம் புதுசா எனக்கு ஒரு 10 பேர் கஸ்டமர் புதுசா அவங்க சில பேர் ஃபிரெண்ட்ஸ் மூலியமா ரெஃபர் ஆயிருக்காங்க. ஃபிரெண்ட்ஸ் மூலியமா ரெஃபர் ஆனவங்கள புதுசா நியூன்னு ஆட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிறவங்கள கம்பெனி சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு ஆட் பண்ணணும். இப்ப நான் கம்பெனி சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நவீன் இவர் வந்து இந்த சீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர நான் ஆட் பண்ணிட்டேன். அதே மாரி இந்த ரான்ஜிங் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வரேன்னு இருக்குங்க. சந்தோஷ்னு ஒருத்தர் வரேன்னு இருக்காரு. கணேஷ்னு ஒருத்தர் வரேன்னு இருக்காரு. மதன்னு வரேன்னு இருக்காரு. அப்படியே வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4, 5 பேர்த்த ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர்த்த ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் 15 பேர்த்த நான் ஆட் பண்ணணும். நான் வந்து பொறுமையா ஆட் பண்ணிக்குவேன். இப்ப திடீர்னு வந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, புதுசா ஒரு கஸ்டமர் வராங்க. எனக்கு புதுசா சீட்ல சேரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நம்ம அவங்கள அவங்களுடைய செக் பண்ணிட்டு, இவங்க நல்லா கட்டுவாங்களா? பணம் கட்டுவாங்களா? இல்லையான்னு நம்ம வந்து அவங்கள ஒரு நம்ம கேரண்டியர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள செக் பண்ணிட்டு, அவங்க பேர வந்து இப்ப வந்து அ ரம் அ ஜெயந்தி அப்படின்னு ஒரு பொண்ணு வரேன்னு இருக்காங்க. அவங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டுட்டு, நீங்க ஆட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு மொபைல் நம்பர்ல ஒரு மெசேஜ் ஓடிபியும் அவங்களுக்கான மொபைல் யூசர் ஐடி அவங்க ஃபோன் நம்பரும் போயிரும். அவங்க ஃபோன் நம்பரும் அந்த ஓடிபிய வச்சுக்கிட்டு அவங்க வந்து நம்ம ஆப்ல லாகின் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ப பத்தி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா இன்னொரு செகண்ட் வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு நம்ம குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. குரூப்புக்கான சந்தாதாரர்கள வந்து ஆட் பண்ணியாச்சு. இதே மாரி நீங்க வந்து டோட்டலா ஒரு 20 மெம்பர்ஸ நீங்க ஆட் பண்ணணும். இப்ப நான் வந்து மொத்தம் 14 பேர்த்த ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தமா 20 பேத்த நான் ஆட் பண்ணி, நான் ஃபுல் குரூப்பு கிரியேட் பண்ணி முடிச்சுர்றேன் நானு. அத ஒரு நிமிஷம் பாருங்க. இதே குரூப்ல ஒருத்தரே 2 சீட்டு போறனாலும் நீங்க 2 தடவ அவங்கள ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ டோட்டலாக எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். இன்னும் 2 பேர் தான் பாக்கி இருக்குது. புது கஸ்டமர் ஒருத்தர் 2 பேர் வரேன்னு இருக்காங்க. அவங்கள நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, டோட்டலாக இப்போ நீங்கள் 20 பேர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பிங் ஃபார் ஆக்ஷனில் அந்த குரூப் இருக்காது. அது வந்து எங்கே வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் குரூப் அப்படின்னு இங்கே வந்துடும். இப்போ ஏன்னா இப்போ வந்து நீங்கள் 20 பேர்த்தை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது ஆக்ஷனுக்கு ரெடியாக இருக்கீங்க, கரெக்டுங்களா? அந்த ஆக்ஷன் ரெடியாக இருக்கும்போது இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுடைய mytreasure.in அப்படிங்கிற அந்த ஆன்லைன் இணையதளத்து மூலிமா உங்களுடைய குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. குரூப்புக்கான சந்தாதாரர்களை நீ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆக்ஷனுக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 66 நாள் இருக்குங்க. அந்த 66 நாளில் தான் நம்மளுக்கு வந்து ஆக்ஷன்ஸ்க்கு வந்து கரெக்டாக நம்ம டேட் கொடுத்துருக்கோம். அந்த டேட்டில் நம்மளுக்கு வந்து இந்த குரூப் வந்து ஆக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஆட் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு மொபைல் செயலி இருக்குது. அந்த மொபைல் செயலி மூலிமா அவங்க வந்து இந்த புது குரூப்பு க்ரியேட் பண்ணிக்கிறத அவங்க பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கலாம். அதுலேயே ஆப்ஷன்ஸுக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு மொபைலை பற்றி சொல்கிறது நான் இன்னொரு செப்பரேட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த குரூப்புக்கான சந்தாதாரர்களை ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து எப்படி ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி வந்து சந்தாதாரர்கள் பணம் கட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் வர்ற வீடியோஸில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. நன்றி.